கலைவாணி திருமண தகவல் நிலையத்தை நாடி சென்னையிலிருந்து திரு அமிர்தயா அவர்கள் வந்திருக்கார். கலைவாணி திருமண தகவல் நிலையத்தை இவர் தேடி வர வேண்டிய காரணம் என்ன? இதோ அவரே விளக்குகிறார். வணக்கம். நான் சென்னை வாழ் குமரி மாவட்டத்தை சார்ந்தவன். சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் குடும்பம் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய பையன் ஒரு அரசு அதிகாரியாக சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கிற அவனுக்கு வரன் தேடி சென்னையிலிருந்து குமரி மாவட்டம் வரையில் அதிகமான ஒரு நூற்றுக்கணக்கான தகவல் மையங்களை அணுகியிருந்தேன். ஆனால் எனது மனதில் இந்த கலைவாணியை போன்ற ஒரு தகவல் மையத்தை நான் பார்க்கவே இல்லை. நான் மட்டுமல்ல, சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளாக, அரசு அதிகாரிகளாக பெரியவர்கள் நான் வரும்போது இந்த கலைவாணி தகவல் மையத்தின் வரிசையாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த வரிசையில் ஒரு மாவட்ட நீதிபதி கூட வரிசையில் நிற்கிறார்கள். அதுபோல என்னுடைய உறவினர்கள் திருமண நிகழ்வை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர் இந்த திருமண தகவல் மையத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் திருவாளர் கணேசன் அவர்கள் அவர்களுடைய ஒரு உறவினர்கள் போல அது அவருடைய அணுகுமுறையை பார்த்து ஆச்சரியப்படும் அளவில் இருக்கும். பொறுப்பாக அதை யாராவது பதிவு பண்ணுறவங்க அவங்களுடைய வயது, அவங்களுடைய பெற்றோர்களின் குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் நன்றாக உணர்ந்து இவர்களுக்கு இது பொருந்தும் என்பதை அவர்கள் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு விதமே ஒரு தனித்தன்மையாக இருக்கிறது. நாமெல்லாம் இந்த திருமணத்தை இந்த தகவல் நிலையத்தை பொறுத்தவரையில் ஏற்கனவே கல்யாண மாலை இது போன்ற பல நிகழ்வுகளை பார்த்திருக்கின்றோம். அது ஒரு சொதப்பலாக மேம்போக்காக இருக்கும், பார்ப்பதற்கு ஒரு கவர்ச்சியாக இருப்பதை போன்று. ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் அந்த குமரி மாவட்டத்து மக்கள் அனைவரும் இந்த விஷயத்தில் அதிகமாக பயன்படுவது கலைவாணி திருமண தகவல் மையம்தான். அதிலும் ஒரு குறிப்பிட்ட லெவல் அதிகமாக அதிகாரிகளாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, விதவைகள் திருமணம், என்னுடைய பல நண்பர்கள் உறவினர்கள் பலர் அந்த கணவனை இழந்தவர்கள் ரகசியமாக எப்படியாவது இந்த கலைவாணி திருமண தகவல் மையத்தின் ஏதாவது விலாசம் தெரியுமா, அவரை திரு கணேசன் அவர்களை தெரிந்து பேச வேண்டும் என அதெல்லாம் பக்கா சக்சஸ்ஃபுல்லாக எந்த குளறுபடியும் இல்லாமல் அழகாக நடத்தி முடித்து வைத்துள்ளார்கள். உண்மையிலேயே இதுபோன்ற மக்களுக்கு இதயங்களில் இடம் பிடித்த ஒருவர்தான் நம்முடைய திருமண தகவல் மையத்தின் அதிபர் திருவாளர் கணேசன் அவர்கள். அதாவது நம் குமரி மாவட்டத்தை சார்ந்த உழைப்புக்காக வெளியூர்களில் இருந்து கோவை இல்லை வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இங்கே குமரி மாவட்டத்துக்கு ஒரு குறிப்பாக ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்கன்னா, அதாவது கல்யாண பருவத்தில் பிள்ளைகள் இருக்கிறது என்றால் நிச்சயமாக இவர்களை பார்க்காமல் செல்ல மாட்டார்கள். அந்த அளவில் ஃபேமஸாக மாறிவிட்டார்கள். என்னுடைய நண்பர்கள் கூட, அதாவது நீங்கள் குமரி மாவட்டத்துக்கு ப்ரோக்ராம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு இந்த திருமண தகவல் மையத்தை பற்றியுள்ள விவரங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லும்போது எனக்கு இது ஒரு பெருமையாக இருக்கிறது. அப்படி என் போன்றவர்களுக்கு அந்த பிள்ளைகள் ஒரு திருமணத்துக்காக தேடி அலையும் அந்த சூழ்நிலையில் மற்ற எல்லா நிலையங்களிலும் ஏதோ ஒரு பல குளறுபடிகளை பார்க்க முடிகிறது. அதை தெளிவாக வெளியே சொல்ல முடியவில்லை. இப்படியும் ஒரு திருமண தகவல் மையம் அப்படின்னு ஒரு போர்டை வச்சுட்டு என்னென்னமோ அவங்களுக்கு அந்த இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்பாடுகளெல்லாம் பக்க குளறுபடியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே எல்லாம் ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் இல்லை, ஸ்டாஃபு கிடையாது. ஆனால் சண்டே பொதுவாக குமரி மாவட்டத்தில் சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அலுவலகங்கள்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே சண்டே கூட விடுமுறை இல்லை. மட்டும் இல்லை, அவங்க ஸ்டாஃபுகள் போனதுக்கு பிறகு கூட அந்த திருவாளர் அந்த ஓனர் கணேசன் அவர்கள் 8-8:30 மணி வரலும் பொறுமையாக இருந்து கிளியராக சொல்கிறாங்க. அவங்க எப்படியாவது இவங்களுக்கு பொருத்தி விடணும்ல எண்ணம் இல்லை, நம்மளை டென்ஷன் படுத்தாமலேயே சூப்பராக எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லி இது உங்களுக்கு சூப்பராக பொருந்தும், ஆனால் இது பொருந்தாது, அது காரணம் என்ன, இப்படி ஒரு பக்குவமான மனப்பான்மையை கொண்ட ஒரு அற்புதமான திருமண தகவல் மையம் கலைவாணி அதாவது தகவல் மையம் மட்டுமல்ல, குமரி மாவட்டத்தில் தன்னிகரற்ற ஒரு திருமண தகவல் மையம். வணக்கம்.